பாஜக கையிலே, அமித்ஷாவினுடைய கையிலே தமிழகத்தை கொடுக்கக்கூடாது. அவர் சீட் இல்லாத அண்ணாமலை புலம்பலது. பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் மட்டும்தான் அதிமுக இந்த மிகப்பெரிய அளவிலே தோல்வியை செய்யப்படும். விரக்தியில் இருக்காரு பழனிசாமி. வயசு 73, 74 ஆகிப்போச்சு. அவருடைய பிரச்சனை என்னட்டுன்னா, அவருக்கு கடைசி தேர்தல் இந்த தேர்தல். கடைசி தேர்தலில் இருக்கும்போது சுகர் பிபிலாம் கூடி போச்சு. பாஜக தமிழகத்திற்குள் வரவிடக்கூடாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது என்பதை மக்கள் உணர்கிறார்கள். எம்ஜிஆருடைய சின்னமாக இருந்த ரெட்டலை இன்று நம்பியாருடைய சின்னமாக மாறியிருக்கிறது. புதிய நம்பியாராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளைகிறார். அந்த நவீன நம்பியாருடைய கையில் அதிமுக சிக்கியிருக்கிறது. அது அமித்ஷாவினுடைய அடிமையாக மாறியிருக்கிறது. அமித்ஷாவினுடைய நிழல் ஆட்சி தமிழகத்திலே வரக்கூடாது என்பதற்காக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சிவகாசியிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் திரு ராஜேந்திர பாலாஜி 3வது இடம் பிடிப்பார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை வெறுக்கின்றது தெரிகிறது. மக்கள் அவரிடம் வருவதில்லை. அவருடைய பிரச்சாரம் மிகவும் தொய்வாக தெரிகிறது. அதனுடைய விளைவாக சிவகாசியிலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் 2வது முறையாக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அசோகன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். அவருடைய சாதனையாக, அதுவும் குறிப்பாக மேம்பாலங்கள் அமைக்கின்ற சாட்சியாபுரம் மேம்பாலங்கள் அமைக்கின்ற பணியாக இருக்கட்டும், நம்முடைய திருத்தங்களுடைய மேம்பாலம் அமைக்கின்ற பணியாக இருக்கட்டும், 15 நாள் வராத தண்ணி சிவகாசியில் திருத்தங்கள் பகுதியில் வீடுதோறும் 5 நாளைக்கு குறைச்சிருக்காரு. இப்ப அடுத்த வருகின்ற காலங்களில் 2 நாளாக குறைப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. ஒரு அமைச்சரே செய்ய முடியாத சாதனைகளை செய்தவராக காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் என்று நிற்கிறார். 2வது முறையாக போட்டுகின்ற திரு அசோகன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பாஜகவினுடைய அனைத்து தலைவர்களும் தமிழகத்தில் முகாமிட்டிருக்காங்க. பல்வேறு முதலமைச்சர்கள் வராங்க, மத்திய அமைச்சர்கள் வராங்க. அதே வேளையில் வேட்பாளர்களுடைய இல்லங்களில் தீவிர வருமான வரி சோதனைகள்லாம் நடைபெறும். பாஜகவை பொறுத்த மட்டும் இடியும் சிபிஐயும் ஐடியும் அவங்களுடைய அடியாளா மாறிவிட்டது. அவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் வேட்பாளர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் இப்படி தொல்லை கொடுப்பது இயற்கையாகிவிட்டது. இது ஒரு பேட்டர்ன், பாஜகவுடைய பேட்டர்ன். இது மாதிரி ஹிந்தி பேசுகிற தலைவர்கள் வந்து நேற்று நிதின் ஒருத்தர் வந்தார் சாத்தூர்ல. அவரும் சரத்குமார், நம்முடைய நடிகர் சரத்குமாரை வச்சுக்கிட்டு அவரை கூட்டிட்டு வந்ததுனால அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் வந்துச்சு. கூட பக்கத்தில் யாரும் நின்னாரு, அவர் யாருன்னு ஊர்ல இருக்கோம்லாம் கேட்டானே. நான் சாத்தூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த அவர் யார், பக்கத்தில் இருக்கவர் யாருன்னு கேட்டாங்க. அதனால அந்த நிலையில் இருக்க இந்தி பேசுகின்ற தலைவர்களை தமிழகத்தில் தெரியாது யாருக்கும். இருந்தாலும் பாஜக பொறுத்த மட்டும் முழு பக்க விளம்பரம் கொடுத்தும் முழுமையாக இந்த டிராமாவெல்லாம் போட்டு ஒரு டிராமா கம்பெனி மாதிரி பாஜக. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு டிராமாவை போல் நடத்துகிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். பாஜக கையிலே, அமித்ஷாவினுடைய கையிலே தமிழகத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக வாக்களிக்கப் போகிறார்கள். மத சார்பற்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். காங்கிரஸ் கட்சி அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலேயே அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைச்சிருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை நாள் பாஜக இருக்காருன்னு பார்ப்போம். அவரை பாவம் முதல்ல கரூர்ல நிப்பாட்டினாங்க, கரூர்ல நிப்பாட்டினாங்க, அரவாக்குறிச்சியில நிப்பாட்டினாங்க 2021. அதுக்கப்புறம் 24 போய் கோயம்புத்தூர்ல நிப்பாட்டினாங்க. இந்த தடவை சீட்டே இல்லைட்டாங்க. அவரை பொறுத்த மட்டும் அவர் பாவம் அந்த சீட்டு கிடைக்காத நபர். இந்த தடவை தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்கல. சீட்டு அவர் கேட்டது தெற்கு தொகுதியை கேட்டார், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை. வடக்க கேட்டாரு, வடக்குல அக்கா வானதிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு சீட்டு இல்லாமல் போயிருச்சு. இப்ப அவர் சீட்டு இல்லாத அண்ணாமலை புலம்பலது. சீட்டு இல்லாம அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இங்கு எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பு இல்லைங்கிறதா விடுங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் போன தடவை வெற்றி பெற்ற 4 இடங்களை வெற்றி பெறுவது என்பது மிக சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய சட்டமன்றமே நபர்களே இல்லாத சட்டமன்றமா இந்த சட்டமன்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்காக அண்ணாமலை போன்றவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் மட்டும்தான் அதிமுக இந்த மிகப்பெரிய அளவிலே தோல்வியை செய்யப்படும். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ளே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர்கள் வர விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு
பொய்யான குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தேர்தலில் கடைசி ஒரு வாரத்தில் ராகுல் காந்தி வருவார். ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆதரவும் நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. அவரை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற எப்பொழுதுமே 65-70% மக்களுடைய அன்பை பெற்றவர் ராகுல் காந்தி அவர்கள். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இங்கே மக்கள் வெறுக்கிறதுனால அடிக்கடி வந்து முகத்தை காட்ட வேண்டியதாக இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் அரசு விழாக்கள்னு வைத்து ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய செல்லப்பிள்ளையாக இருப்பவர் அவர். அவரை பொறுத்த மட்டும் கடைசி ஒரு வாரத்தில் அவர் தேர்தலுக்கு வருவார். இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா பெங்கால் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு ராகுல் காந்தி அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்துச்சு. நேற்று அவரை பொறுத்த மட்டும் காரிய கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. அதற்கு பின்னாலே அம்பேத்கருடைய நினைவாக பெரிய ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. அம்பேத்கர் ரன் ஃபார் அம்பேத்கர் என்று டெல்லியிலே. இப்படி பல பணிகள் அவர்களுக்கு இருப்பதனால் அவர் வரவில்லை. என்னை பொறுத்த மட்டும் 16ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது. 16, 17, 18 பாராளுமன்றத்திற்கு கூடுகிறது. அந்த தேதிகளை ஒட்டி ராகுல் காந்தி இங்கு வருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அவசியம் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருவார். தமிழக மக்கள் மீதும் தமிழக வாக்காளர்கள் மீதும் அவருக்கு இருக்க அன்பு என்பது ஊரறிந்த விஷயம். பாஜகவை பொறுத்த மட்டும் 1000 பொய் சொல்லட்டும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய செல்லப்பிள்ளை. அவர் எப்பொழுது வந்தாலும் சரி, அவர் ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வந்து எலெக்ஷன் முடிச்சு வச்சிருவாரு. அவர் போன தடவை ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து மொத்த எலெக்ஷன் முடிச்சாரு. அண்ணாமலை தோத்து போய் உட்கார்ந்தார். அதனால பொய் பேசிக்கிட்டே இருக்கட்டும். ராகுல் காந்தி வருவார். தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவருடைய எப்பொழுதுமே தமிழக மக்களோடு இருப்பவர். அவரை பொறுத்த மட்டும் கடைசியா வந்து தோனி மாதிரி அவர் கடைசியா வந்து மேட்சை முடிச்சு வச்சுட்டு போவார். அது மாதிரி அவர் வந்தவுடன் தேர்தல் முடிந்துடும். தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி மதசார்பற்ற கூட்டணிக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பரப்புரை எப்படி பாருங்க? கொரோனாவிலேயே முதலமைச்சர் போய் சேர்ந்திருப்பாரு. முதல் நாள் சொல்றார், மறுநாள் வந்து நான் அப்படியெல்லாம் சொல்ல கொரோனால காணும் முதலமைச்சர் காணும். ஆனால் அவர் செய்த சாதனைகளோ எதுவுமே சொல்லாம இப்படி முதலமைச்சர் மீது குற்றம் வைப்பது அவர் போயிருப்பாங்க. துணை முதலமைச்சரே அதே தான் சொல்றாரு. அது அவருடைய தோல்வி பயத்தை காட்டுது. விரக்தியில் இருக்காரு பழனிசாமி. வயசு 73, 74 ஆயிப்போச்சு. அவருடைய பிரச்சனை என்னன்னா அவருக்கு கடைசி தேர்தல். இந்த தேர்தல் கடைசி தேர்தலில் இருக்கும்போது சுகர் பிபி எல்லாம் கூடி போச்சு. தேர்தலை பொறுத்த மட்டும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அவருக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது. இப்போ முதல்ல வெளியில வராத வரைக்கும் தெரியாது மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது. நீங்க இப்பதான் வெளியில வர்றாரு. வெளியில வந்து மக்கள்கிட்ட பேசும்போது மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக அவருக்கு தெரியுது மக்களிடமிருந்து ரெஸ்பான்ஸ் வரலங்கிறது. அதனால அவர் தகாத வார்த்தைகளை பேசுறாரு, தப்பான பேச்சுக்களை பேசுறாரு. இப்படி முதலமைச்சரையும் அவதூறாக பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவது என்பது உண்மையிலேயே பழனிசாமி அவர்களுக்கு ஒத்தாத ஒரு விஷயமா இருக்கிறது. அது அவருடைய தோல்வி பயத்தால் அப்படி வருது. என்னை பொறுத்த மட்டும் அதிமுக வந்து அமித்ஷாவுடைய கைகளில் கொடுத்ததுனால அதிமுகவுடைய கைக்கூலியா மாறிச்சு. அதிமுக அண்ணா பாஜகவினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது அதிமுக. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவரை போட்டு பிரச்சனை பண்ணி பாவம் பிரஷர் பிபியை கூட்டி விட்டு இந்த குழம்ப விட்டுட்டாங்க. இப்ப அவரை பொறுத்த மட்டும் தப்பான பேச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அமித்ஷா தான். அமித்ஷாவை பொறுத்த மட்டும் இப்படி போட்ட பழனிசாமி நான் பாடாப்படுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த மட்டும் ஒரு நிலை தடுமாறி பேசுகிறார். நிலை தடுமாறிய மக்கள் தலைவரை தமிழக மக்கள் என்றும் ஏற்கப் போகிறார். இதுவரை காங்கிரஸ் கட்சியை பற்றி விமர்சனம் செய்த விஜய் அவர்கள் தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியோட வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு வார்த்தையை வச்சுட்டு போயிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இது ஒரு அனைவருக்குமான கட்சி. நம்ம யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அனைத்து இந்தியர்களுக்குமான கட்சி. இதுல வந்து இந்த கட்சியினுடைய எண்ணம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், காங்கிரசினுடைய அடையாளம். பெருந்தலைவர் காமராஜர் கட்சியில படத்தை போட்டோம்னாவே காமராஜர் கட்சியில் எங்க கட்சியில் காங்கிரஸ் ஆதரவாளர் சொல்றது எவ்வளவு வேடிக்கையான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால எல்லாரும் சொல்லட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை எடுத்து படமா வச்சுட்டு அவங்க ஓட்டு கேட்கட்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னமான கை சின்னத்திற்கு மக்கள் வாக்களிப்பார்கள்.